பாதிக்கப்படாத தகுதியான நபர்களுக்கும் வீட்டுக்கடன் வழங்க மறுக்கப்படுவதால் ஆண்டுதோறும் சுமார் 34,000 குடும்பங்கள் வீடு வாங்கும் வாய்ப்பை இழக்கின்றன. நிதி ஸ்திரத்தன்மைக்கான உயர் ஆணையம் விதித்துள்ள கடுமையான கட்டுப்பாடுகளே இந்த முடக்கத்திற்கு காரணம் என்று நாடாளுமன்றம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. கடன் பெறுபவர்களின் மாத வருமானத்தில் 35% மட்டுமே தவணை தொகையாக இருக்க வேண்டும் என்ற விதிமுறை இங்கு மிக கடுமையாக பின்பற்றப்படுகிறது. விண்ணப்பதாரர்கள் கடனை திருப்பி செலுத்தும் பொருளாதார பலம் பெற்றிருந்தாலும் இந்த ஒரு விதியால் அவர்களின் விண்ணப்பங்கள் தானாகவே நிராகரிக்கப்படுகின்றன. கடந்த 2022 மற்றும் 2024 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் வீட்டுக் கடன்களின் எண்ணிக்கை பெருமளவில் சரிந்துள்ளது. வட்டி விகிதங்கள் உயர்ந்தது ஒரு காரணமாக இருந்தாலும் அரசாங்க அமைப்பு விதித்துள்ள நெகிழ்வற்ற நிர்வாக கட்டுப்பாடுகளே சந்தையை முழுமையாக முடக்கியுள்ளன என்று அரசியல்வாதிகள் சாடுகின்றனர். கடன் வாங்கிவிட்டு ஏமாற்றுபவர்களின் விகிதம் வெறும் 0.53% என்ற மிக குறைந்த அளவிலேயே உள்ளது. மக்கள் கடனை திருப்பி செலுத்தும் திறன் கொண்டவர்களாக இருக்கும்போது வராத கடனை பற்றிய தேவையற்ற அச்சத்தால் இயங்கிக் கொண்டிருந்த சந்தை இயந்திரத்தை அதிகாரத்துவ அமைப்பு உடைத்துவிட்டதாக அறிக்கை கூறுகிறது. இந்த வீழ்ச்சியால் பிரான்சில் சொந்த வீடு வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கையும் குறையத் தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.